ஒருவர் தினமும் குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது உடல் மனம் இரண்டும் திடீரென உயிரோட்டமடைந்து இயற்கை செயல்பாட்டுடன் ஒன்றாக இணைகிறது. இதனால் ஒருவர் கோபம், பதட்டம், அவசரம் ஆகியவற்றிலிருந்து விலகுகிறார். மருத்துவ ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் இந்த ஒழுக்கங்கள் அனைத்தும் மனிதனை ஒரே நோக்கில் திருப்புகின்றன: உள்ளார்ந்த சக்தியை உணரச் செய்வது. மலையில் சென்று ஒரு மண்டபத்தில் விளக்கை ஏற்றுவது மட்டுமே இந்த பயணத்தின் நோக்கம் அல்ல. அந்த விளக்கின் ஒளியை மனதுக்குள்ளே கொண்டு வந்து அங்கு இருந்த இருட்டை அகற்றுவதே உண்மையான பயணம். பயணத்தின் போது சமூக ஒழுக்கங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எல்லா பயணிகளும் சுவாமியே என்று ஒருவரை ஒருவர் அழைப்பதால் வயது, சமூக நிலை, பணம், சாதி, கல்வி போன்ற எல்லா பிரிவுகளும் மறைந்து விடுகின்றன. ஒருவரின் அடையாளம் எதுவாக இருந்தாலும் அவர் இந்த கட்டத்தில் வெறும் பயணி மட்டும். இந்த ஒரே அடையாளம் என்ற தர்மம் மனிதனை அகங்காரமற்றவனாக மாற்றுகிறது. அகங்காரம் இல்லாத மனிதன் உலகத்தின் அலைகளை எளிதாக சமாளிக்க முடியும். புனித காடுகளில் நடைபாதை எப்போதும் நேராக இருக்காது. சீரற்ற பாதைகள், கற்கள், பாறைகள், மழைச்சரிவு, தடம்போன வழிகள், இவைகள் அனைத்தும் வாழ்க்கையின் பாதைகளுக்கான உருவகங்களாகவே உள்ளன. மலையை கடக்கும்போது ஒருவர் பல அடுக்குகளான சோதனைகளை சந்திக்கிறார். இந்த சோதனைகள் உடலின் வலிமையையும் மனதின் வலிமையையும் சோதிக்கின்றன. துன்பத்தை தாண்டி நடப்பதே வாழ்க்கை. அது மலையில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உண்மையாகிறது. பயணத்தின் போது ஒருவர் அறிந்து கொள்ளும் மற்றொரு நுட்பமான உண்மை தனிமையின் அர்த்தம். ஆயிரக்கணக்கான பயணிகள் உடன் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளார்ந்த பயணத்தை தனியாக மேற்கொள்கிறார்கள். மலையின் அமைதியில், காற்றின் மெலிதான ஒலி, பறவைகளின் கூச்சல், இலைகளின் மர்மமான அசைவு ஆகியவற்றோடு ஒருவர் உரையாடத் தொடங்குகிறார். இந்த உரையாடலில் ஒருவர் தன்னை பற்றி இதுவரை புரிந்து கொள்ளாத பல விஷயங்களை உணர்கிறார். முறையான ஒழுக்கத்தில் 41 நாட்கள் வாழ்வது ஏன் முக்கியம் என்பது பற்றிய கேள்வி பலருக்கும் உண்டு. இந்த எண்ணிக்கையின் பின்னால் ஒரு ஆழமான அறிவியல், மருத்துவ, ஆயுர்வேத மற்றும் ஆன்மீக விளக்கம் உள்ளது. 41 நாட்கள் என்பது உடலும் மனதுமாக ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குவதற்கான காலம் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு பழக்கத்தை மாற்றுவதற்கும் புதிய ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்கும் மனிதனின் உடல் மனம் 40 முதல் 45 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. எனவே இந்த விரதம் ஒரு சாதாரண மத வழிபாடு அல்ல. அது ஒரு மனிதனின் பழக்கங்களையும் வாழ்வியல் மனநிலையையும் உருவாக்கும் பெரும் அறிவியல் நடைமுறை. மனிதன் இந்த காலத்தில் உலகின் ஆடம்பரங்களில் இருந்து விலகும்போது அவரது உணர்வுகள் குளிர்ச்சியடைந்து, சிந்தனை தீவிரமடைந்து,